நல்லூர் தொடர்பாக பிரசன்னா குருக்கள் இன்றைய நாள் தலைப்பு. நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய 4ஆம் நாள் மாலை திருவிழா எப்படி இடம்பெற்றது? நல்லூர் தொடர்பாக பிரசன்னா குருக்கள் கூறியது என்ன? அதுதான் இந்த இன்றைய நாள் தலைப்பு. அது மாத்திரமன்றி இன்றைய தினம் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்திலே வெளிவீதியிலே சுவாமி சுற்றுகின்ற பொழுது எவ்வாறான ஆடையிலே வரப்போகின்றார், என்ன வகையான அலங்காரத்திலே வரப்போகின்றார், மலர் மாலைகள் என்ன, வெளிவீதிகளை சுற்றி எவ்வாறான விடயங்கள் இடம்பெறும், நல்லூர் தொடர்பாக ஒரு சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை இந்த காணொளியிலே பார்க்க போகின்றோம். வீடியோ யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொளியை பாருங்கள். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய 4ஆம் நாள் மாலை திருவிழா. இந்த மாலை திருவிழாவிலே எம்பெருமான் இன்றைய தினம் ஒரு புதிய பறவை வாகனத்திலே வெளிவீதியுலா வர இருக்கிறார். நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமான் தொடர்பாக பிரசன்னா குருக்கள் போன வருடம் குடியிறக்க திருவிழா அன்று வடக்கு வீதியிலே எம்பெருமான் வெளிவீதியுலா வரும்பொழுது ஆலய வரலாறு தொடர்பாக சில விஷயங்களை கூறுவார்கள். அந்த வகையிலே பிரசன்னா குருக்கள் நல்லூர் தொடர்பாக கூறியது இப்போது நீங்கள் பார்ப்பது 2026ஆம் வருடம் பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த நல்லூர் ஆலயம். இது நல்லூர் ஆலயத்தினுடைய மிக பழமையான மணி. இந்த மணியும் இப்பொழுது செயற்பாட்டில் இருக்கிறது. இதனுடைய ஓசையையும் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். இவ்வாறு வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய ஆலயத்தினுடைய தோற்றம் தொடர்பாக பிரசன்னா குருக்கள் என்ன கூறினார் என்று சொன்னால், 1734ஆம் வருடம் முதலாம் ரகுநாத மாப்பான முதலியாரால் இந்த ஆலயம் ஒரு வேல் வைத்து சிறிய குடிசையிலே முதலாக தோற்றம் பெற்றது. அதுவும் கந்தபுராண ஏடு வைத்து வேல் வைத்து 1734ஆம் வருடம் முதலாக தோற்றம் பெற்ற ஆலயம் தற்சமயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த காலத்திலே இந்த ஆலயம் எவ்வளவு பிரம்மாண்டமாக அமையப்பெற்றிருக்கிறது என பாருங்கள். அது மாத்திரமன்றி இந்த ஆலயத்திலே பல விடயங்கள் இருக்கிறது. ஆலயத்திற்குள்ளே அர்ச்சனை சீட்டு இன்று வரை ₹1 கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ₹1 கொடுத்தீங்கள் என்று சொன்னால் நல்லூர் கந்தசுவாமி கோவில் அர்ச்சனை சீட்டு அப்படி என்று சொல்லி இந்த சீட்டை உங்களுக்கு தருவார்கள். இன்று வரை இது காலம் மாறாமல் தொடர்ந்து கொண்டு வருகிறது. அது மாத்திரமன்றி இந்த ஆலயத்தை சுற்றி மிக பழமையான ஓவியங்கள் இருக்கிறது. எனவே இந்த வகையிலே நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய ஆலய தோற்றம் தொடர்பாக பிரசன்னா குருக்கள் கூறிய அந்த வரலாறு தொடர்பான ஆண்டையும் குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்னளவாக 300 வருடங்கள் ஆகிறது இந்த நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானம் தோன்றி இன்றளவு 300 வருடங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமான் அங்கே வசந்த மண்டபத்தில் இருந்து அங்கே ஆலயத்தினுடைய முன் கோபுரத்துக்கு கீழே இருக்கிற மண்டபம் நோக்கி வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமான் அங்கே வண்ணமயில் வாகனத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அது மாத்திரமன்றி வள்ளி தெய்வானையும் அங்கே வண்ணமயிலே பச்சை வர்ண ஆடையிலே பச்சை வர்ண குடையிலே எழுந்தருளி அங்கே தெற்கு பிரகாரம் நோக்கி உள்வீதி உலா வரம்பெறுகின்ற காட்சிகள் இடம்பெறுகிறது. சிற்றம்பலம் தாயினும் அன்பு தலைத்த குருவே தயாபரனே, தீயினும் மிக்க திருமேனியும் நின் திருவடியும் நாயினும் மிக்க நாயேனையாள நலமுடனே வருவாய் நல்லூரில் வாழ் நாயகமே. தயாநிதியே என்று தாழ் போற்றும் அன்பர் தமக்கு வரும் வியாதி வறுமை விலக்கு மருந்தே விழுப்பொருளே, தியான நிலையில் உனைக் கண்டு தேறித் தெளிவதற்கு வியாழக்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ்வேலவனே. நேற்றைய காணொளியிலே நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமான் வெளிவீதி உலா வரும்பொழுது கிழக்கிலே இருக்கின்ற விடயங்களை பார்த்தோம். வெளிவீதியிலே எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது என்று. இன்றைய தினம் தெற்கு பிரகாரம் இவர்கள் பல ஆண்டுகளாக நிறகுடம் குத்து விளக்கு வைத்து முருகப்பெருமானை நினைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். லாம்பல்ல
ஈழத்து தவத்திரு யோகர் சுவாமிகள் நல்லையம்பதியிலே வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமானுக்கு கிழமை வணக்கமாக பாடிய பாடல்தான் இந்த பாடல். அப்படிப்பட்ட மகத்துவமான இன்றைய நாளிலே நல்லையம்பதியிலே வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற ஆறுமுகப் பெருமான் கந்தப்பெருமான் இன்று அங்கே பச்சை மயிலிலே எழுந்தருளுகின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. இச்சாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்ற தேவியர் இருவர் சகிதம் வேட்பெருமான் அங்கே சொல்லுவார்கள். கந்தன் என்றால் வேல், வேல் என்றால் கந்தப்பெருமான். அப்படிப்பட்ட அந்த வேட்பெருமான் இன்று எழுந்தருளி நல்லையம்பதி வீதியிலே வீட்டிலிருந்து அருள்வாளிக்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இடம்பெறுகின்றது. அங்கே யோகர் சுவாமிகளுடைய பாடல்களே வருகின்றது. நல்லைப்பதிக்கரசே நல்லைப்பதிக்கரசே நல்ல வழி காட்டி நாயேனை ஆண்டடா என்று அங்கே சுவாமிகள் கூறுவார். அப்படிப்பட்ட தன்னை விரும்பி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் தீர்க்கின்ற வேட்பெருமானாக நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற ஆறுமுகப் பெருமான் விளங்குகின்றார். அது மட்டுமல்லாமல் அங்கே மணிவாசக பெருமான் கூறுவது போல வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உன்றன் விருப்பன்றே என்று அங்கே மணிவாசக பெருமான் அங்கே திருவாசகத்திலே கூறுவது போல வள்ளி தெய்வானை சமேதராக வரும் எம்பெருமான் அங்கே மேற்கு நோக்கி மெதுவாக ஆலயத்தின் உள்வீதியிலே திரும்புகின்ற அந்த அற்புத காட்சி அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் மென்மையான ஒரு வர்ண ஒளியிலே முருகப்பெருமான் அங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். தன்னை விரும்பி வந்து வணங்குகின்ற அடியவர்களுக்கு என்னென்ன பரிசு தன்னுடைய அடியவர்களுக்கு வழங்க வேண்டுமோ அந்தந்த பரிசினை கந்தப்பெருமான் எல்லோருக்கும் வழங்கி அவர்களுடைய வாழ்வு சிறப்பதற்காக அங்கே அருள்பாலிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அங்கே வருகின்ற அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை அங்கே அவரிடம் முறையிடும் போது அந்த குறைகளெல்லாம் தீர்க்கப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம். அப்படிப்பட்ட வேட்பெருமானுடைய இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக அந்த வண்ண மயிலிலே பச்சை மயிலிலே அங்கே பச்சை மயில் வாகனனாக வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இடம்பெறுகின்றது. நன்றி. கோயிலுக்கு வந்தாச்சா? நல்லூர் ஸ்ரீ கந்தவேற்பெருமானுடைய ஆலயம் தொடர்பாக பல விடயங்களை ஒவ்வொரு நாளும் நான் கூறுகின்றேன். பல விடயங்கள் இருக்கிறது. அதிலே குறிப்பிட்ட விடயங்களை இன்று நான் கூறியிருந்தேன். இப்பொழுது எம்பெருமான் அங்கே கிழக்கு நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்லூருக்கென்றே உரித்தான அந்த சுவாமி வாகனங்கள், வண்ணமயில் வாகனங்கள் வருடத்திலே ஒரு முறை தான் நாங்கள் பார்க்கலாம். அதுவும் இந்த உற்சவ காலங்களிலே. அடடா என்ன அழகு! பச்சை வர்ண குடையிலே மெதுவாக தொழிலை பக்தர்கள் தாங்கி வர அங்கே முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் அந்தன சிவாச்சாரியர்கள் அங்கே குருத்துப்பச்சை வர்ண வெஸ்டி அணிந்து வந்திருக்கின்ற காட்சி. ஆலயத்திலே சாத்துப்படி செய்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய வர்ண ஆடைகளிலே அதை ஒத்த வர்ணங்களிலே இவர்கள் அணிந்து கொண்டு வெளியிலே வருவார்கள். இப்பொழுது அங்கே தவில் நாதஸ்வரங்கள் முழங்க மல்லாரி வாசிக்க எம்பெருமான் முருகப்பெருமான் அங்கே வருகின்ற அந்த அற்புத காட்சியை பார்க்க போகிறோம்.
வளை குழல் ஓசை முழங்க அங்கே மல்லாரி வாசிக்க எம்பெருமான் முருகப்பெருமான் அங்கே கிழக்கு வீதியிலே மெதுவாக வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா என்று சொல்லி முருகப்பெருமானை பக்தர்கள் வெளிவீதியிலே வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அலங்கார கந்தன் வண்ணவடி வேலன் இன்றைய தினம் பச்சை வர்ணத்திலே வந்திருக்கின்ற அந்த அற்புத காட்சி, அங்கே ஆலய குருக்கள் பஞ்சாராத்தி காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்லூர் ஸ்ரீ கந்தவேற் பெருமானுடைய புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த ராஜகோபுரத்தின் ஊடாக பெருமான் அங்கே மெதுவாக தெற்கு பிரகாரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அற்புதமான காட்சி. இந்த மாலை வேளையிலே எம்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து அடியவர்கள் அனைவரும் அங்கே நிறகுடம் குத்துவிளக்கு வைத்து வெளிவீதிகளிலே வணங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மெதுவாக மாலை சூரியன் அங்கே மறைந்து கொண்டிருக்கிறான். நல்லூருக்கென்றே உரித்தான பாரம்பரியமான அந்த தங்க நகைகள் குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே பதக்கங்கள் குலுங்குகின்றது. ருத்ராட்ச மாலைகள் அங்கே குலுங்கிக் கொண்டிருக்கிறது. மெதுவாக பக்தர்கள் தோளிலே தாங்கி வர முருகப்பெருமான் அந்த தெற்கு பிரகாரம் சண்முக வாசல் கோபுரத்தை நோக்கி அங்கே வள்ளி தெய்வானை சமேதரராக வந்து கொண்டிருக்கிற அற்புத காட்சி. இப்பொழுது இந்த தெற்கு பிரகாரத்திலே பிரசன்னா குருக்கள் கந்தர் அனுபூதி பாடுவார். இந்த கந்தர் அனுபூதியிலே ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், நல்லூருக்கென்று உரித்தான ஒரு சில வாசகங்கள் கலந்துதான் பாடுவார். அது மாத்திரமன்றி நாதஸ்வரத்திலே கல்யாணி ராகமும் வாசிப்பார்கள். வளைப்பட்டகை மாதோடு மக்களேனும் தழைப்பட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழுசோருரனும் கிரியும் தொழைப்பட்டுருவ தோடு வேலவனே வேலவனே வேல் அவனே வேல் வேலவனே வேல் அவனே வேல் தொழைப்பட்டுருவத் தொழுவேலவனே கிரவுஞ்சகிரி மலையையும் சூரபன்மனையும் அழித்து ஒழித்தவே அதிபராக்கிரமமான வடிவேல் கந்தவேல் கந்தவேல் நல்லை கந்தவேல் நல்லை கந்தவேல் வேல் வேல் சூரபன்மாவையும் பிரபுஞ்சகிரியையும் துளைத்த வேலே வேலே வேல் பெருமானே நல்லை கந்தவே பெருமானே வளைபட்ட கைமானோடு மனைவி மக்கள்
முருகப்பெருமான் அங்கே வர வர மேற்கு வீதியிலே பக்தர்கள் மெய்மறந்து அமுது படைத்து தேவாரங்கள் திருப்பதியங்கள் பாடி அங்கே முருகப்பெருமான் நினைத்து பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிற அற்புதமான காட்சி. இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய அந்த பழமையான சுவாமி வாகனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். வண்ண மயில் வாகனம். அங்கே நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமானுடைய அந்த நகைகள், பாரம்பரிய நகைகள் அங்கே மெதுவாக அசைகின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வள்ளி தெய்வானைக்கு அங்கே 2 மலர் மாலைகள், மல்லிகை மலர் மாலைகள் அங்கே அணிவிக்கப்பட்டிருக்கிறது. பச்சை வர்ண குடை, அதுவும் வித்தியாசமான வட்ட வடிவமான குடை. நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமானனுடைய ஆலயத்திலே பல பழமையான சுவாமி வாகனங்கள் உள்ளது. அந்த சுவாமி வாகனங்களிலே இந்த வண்ணமயில் வாகனமும் ஒன்று. இந்த வண்ணமயில் வாகனத்துடைய வேலைப்பாடுகளை பாருங்கள். இந்த மயில் தோகை பாருங்கள். உண்மையான மயில் தோகையை பார்க்கின்றது போல உணர்வு உங்களுக்கு தோன்றும். இரண்டு வண்ண மயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சற்று வித்தியாசம் இருக்கும். அதை நீங்களே கண்டுபிடியுங்கள். இப்பொழுது வண்ண மயிலினுடைய அந்த முகத்தோற்றத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய அடியவர்கள் நினைக்கலாம் இந்த பச்சை வண்ண மலர் மாலை அதனுடைய பேர் என்னென்று சொல்லி. அந்த பச்சை நிறத்திலே இருக்கிற மலருக்கு பேர் ஐதரல்லா அப்படி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இது நுவரெலியா மாவட்டங்களிலே இருந்து வந்ததாக சிலர் சொல்லுகின்றார்கள். ஆனால் இப்படியான ஒரு மலர்களிலே முருகப்பெருமான் சாத்துப்படி செய்து அப்படியே வெளிவீதி உலா வருவார். இந்த தகவல்கள் எல்லாமே எனக்கு இங்கு வருகின்ற அடியவர்கள் கூறுகின்ற தகவலைத்தான் நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நந்தி மேளம் இசைக்கின்ற காட்சியும் அங்கே பிரசன்னா குருக்கள் திருவாசகம் ஓதுகின்ற காட்சியும் ஆலயத்தினுடைய வடக்கு பிரகாரம் திரும்புகின்ற மூலையிலே இடம்பெறும். வந்தாண்ட
மாலை நேரம் 6 மணிக்கு வெளியிலே வந்த எம்பெருமான் இப்பொழுது 6:39 அங்கே முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியும், ராஜகோபுரத்திலே அங்கே புதிதாக பொருத்தப்பட்ட மின்விளக்குகள் அங்கே ஒளிர்கின்ற அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அலங்காரா நல்லூரா. இன்றைய தினம் கிழக்கு மண்டபத்திலே முக்கியமான மாற்றம் ஒன்று நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமான் ஆலயத்திலே இடம்பெறும். அதாவது வெளியிலே தூக்கி கொண்டு வந்த இந்த மிக பழமையான இந்த வண்ணமயில் வாகனங்களை இந்த கிழக்கு வாசலில் இந்த முன் மண்டபத்திலே இறக்கி விடுவார்கள். இவ்வளவு நாளும் நாங்கள் சுவாமி வெள்ளிமயிலே வந்திருந்த முருகப்பெருமான் அந்த வெள்ளிமயிலை உள்ளே கொண்டு செல்கின்ற காட்சியை பார்த்திருந்தோம். இன்றைய நாள் பக்தர்கள் மெதுவாக இறக்கி வைப்பார்கள். அது மாத்திரமன்றி இறக்கியதற்கு பிறகு அந்தன சிவாச்சாரியார்கள் தோளிலே தாங்கிக் கொண்டு செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இவ்வாறு சரியாக 6:45 எம்பெருமான் அங்கே மெதுவாக உள்ளே சென்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அலங்காரா நல்லூரா. நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமானுடைய இன்றைய நாள் உற்சவம் நிறைவு பெறுகின்ற இந்த வேளையிலே அந்தன சிவாச்சாரியார்கள் அனைவரும் அங்கே ஓமகுண்டத்துக்கு முன்னாலே இன்றைய நாள் பூஜையை முடிவுறுத்துகின்றார்கள். அதாவது அக்கினிக்கு சமர்ப்பணம் செய்கின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி உறவுகளே, உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் விதுடோட். நன்றி உறவுகளே. நல்லூர் தொடர்பான ஆலய வரலாறு, பிரசன்னா குருக்கள் என்ன கூறினார் என்கின்ற விடயங்களை இன்று வழங்கியிருந்தேன். இதை எதிர்கால சந்ததிக்கு தெரியப்படுத்துங்கள்.